வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு இடம், அது லூர்த்து மாதா கோயிலிருந்து அரமணத்தலை ஓட்டத்தில் இருக்குது. ஒரு குகைக்குள்ளே இவ்வளோ காட்சியும் இருக்குது. அது பெரிய ஆக்களுக்கு 14 ரூபா 50 யூரோ, சின்ன ஆக்களுக்கு 10 யூரோ. அதில் எங்கட பார்க்கிங் அடித்து போட்டு அதில் பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் ஏறி இந்த குகைக்குள்ளே அவங்க கூட்டிக் கொண்டு போவாங்க. அதில் ஒரு ஆள் எங்களுக்கு விளங்கப்படுத்துறது கூட்டிக் கொண்டு போவார். இதில் என்ன பேசல் என்றால், இதில் நடப்பாதை மட்டும்தான் தயாரிப்பு, மிச்சம் எல்லாமே இயற்கையான இது. அந்த பாருங்கள், அந்த மலையெல்லாம் தொங்கி கொண்டு இடையிலெல்லாம் இருக்குதும், நல்லா இருக்குதும். ஆனால் அதை விட ஆக வயசு போன ஆக்களும் மற்றது நடக்க இல்லாத ஆக்களும் இதுக்கு போகிறது கொஞ்சம் சிரமம். ஏனென்றால் ஃபுல்லாக படியிலும் ஏறுறது இறங்குறது இருக்குது. அதில் கொஞ்சம் கஷ்டம். அதில் பார்த்து, ஆனால் ஃபேமிலி சின்ன பிள்ளைகள் இருந்தால் ஓகே, நல்லா இருக்கும். ஸ்பெஷல் என்று சொன்னால் அதில் இயற்கையாகவே எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் அழகாக இருக்கும், அவ்வளோதான். மற்றது அதிலிருந்து கடதூரம் கொஞ்சம் சுற்றி 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அது லைட்டுகள் போட விட மாட்டாங்க, ஃப்ளாஷுகள் அடிக்க விட மாட்டாங்க. வீடியோ நீங்கள் எப்படியும் எடுக்கலாம். மற்ற ஒன்றொன்றாக விளங்கப்படுத்தி கொண்டிருப்பாங்க ஃப்ரெஞ்சில். அதை அங்கே நீங்கள் பார்த்து விளங்கி கொள்ளலாம். இந்த பாருங்க, இறங்குற படி, சின்ன குகை, அந்த ஒரு இதுக்குள்ளேயே போகிற மாதிரியே இருக்கும். எங்களை கடத்தி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நல்ல இடம். அட்ரஸ் மேலே போட்டிருக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் நடக்கிற ஆக்கள் இருந்தால் நல்ல வயசு போன அம்மாக்களை கூட்டிக்கணும், அப்பாக்களை கூட்டிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். அவங்க நடப்பினோம்ட்டா ஓகே. ஏன்னா படிகள் எப்படியும் இறங்கணும், ஏறணும், எல்லாமே இருக்கும். சூப்பர் காட்சி. இந்த பாருங்கள், இதில் இடையில் தண்ணிக்குள்ளே ஒரு கப்பல் மாதிரி, போட் மாதிரி செய்திருக்கிறாங்க. போட்டுக்கு அந்த பாருங்கள் எப்படி காட்சி, அந்த பழைய மாடல் மாதிரி சும்மா அப்படி செய்திருக்கிறாங்க. நல்லா இருக்கும். ஏன்னா இவர் கொண்டே அங்கால இறக்கி கொஞ்சம் தூரம் அங்கால நடங்க, அங்கால ரெயின் மாதிரி அங்கால இருக்குது. பாருங்கள் காட்சியில் எப்படி இருக்குண்டு. ஏன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிறார்கள், போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இனி அடுத்த பயணம் ரெயினில் ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்கும். இருட்டாக இருக்குது. இடைக்கிடைக்க அந்த லைட்டுகள் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. எங்களை ஃப்ளாஷில் போட விட மாட்டாங்க. நீங்கள் வீடியோ இப்படி தான் எடுக்கலாம். பாருங்கள், அறிவியல், அதுக்கு தண்ணி எல்லாமே இருக்குது. ஏன்னா இதில் போய் அடுத்த நாங்கள் ட்ரெயின் எடுக்க போகிறோம். இந்த இவரை எங்களை கூட்டிக் கொண்டு போகிறால் நல்ல அன்பாக இருப்பாங்க, சூப்பராக விளங்கப்படுத்துவாங்க. ஆனால் எங்களுக்கு விளங்கணும், அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த பாருங்கள், அடுத்த ட்ரெயினில் இந்த ட்ரெயினும் நல்லா இருக்கும். ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. இதில் ஆளுக்கு 2 சீட், 2 பேர் இருக்கிற மாதிரி. இந்த பாருங்கள், இந்த பெரிய இது. இந்த பாருங்கள், இப்போ எடுக்க போகிறோம் பாருங்கள், அப்படி சூப்பராக இருக்கும். ஓடிக்கொண்டு இருக்குது. அந்த நல்லா இருக்கும். இந்த பாருங்கள், மேலையில் பாருங்கள், எல்லாமே இந்த இடையில் தொங்கி இருக்கும். சூப்பராக இருக்கும். அதோடு நாங்கள் வெளியால் வரைக்கும் இன்னும் அழகாக இருக்கும். இடம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது ஒரு மலை பிரதேசத்தில் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் இந்த சம்மருக்கு போங்கோ. நானும் ஒரு பக்கத்தான் இது வந்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் வெளியேறிட்டோம். வேறு லெவல். இதில் பிறகு கலைச்சிங்கன்னு சொன்னால் கபையில் அதில் குடிச்சு கொண்டு போகலாம். வாழ்க்கை கொஞ்சம் தான் வடிவாக அனுபவிக்கணும். கலக்கிறோம், ஜெயிக்கிறோம், போய் சேர்றோம், அதுக்கு முன்னுக்கு வாழ்கிறோம், குடும்பத்தை வழியாக பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கிறோம்.